ஓ முருகா! வெற்றி தடைகள் எல்லாமே தீர்ந்து போயி, நீ எதிர்பார்த்தபடி உனக்கே ஒப்படைக்க தான் போறேன். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது என் செல்வமே. என் கையில் இருக்கும் வேலை தொட்ட உன் வாழ்க்கை இனி வெற்றிகரமாக மாறதான் போகுது. வெற்றிவேல் வீரவேலாகிய இந்த அற்புதமான அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டதன் பலனாக இனி எல்லா காரியங்களும் உனக்கு சுபமாக நடக்கும். இது உனக்காக, என்ன பிடிச்ச எனக்கு பிடிச்ச என் பிள்ளை உனக்காக நான் கொடுக்கும் தெய்வீக பரிசு. உன்னுடைய எண்ணங்கள் மீது மட்டும் நீ முழு கட்டுப்பாடுக்குள்ள இருந்தால் போதும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில நீ எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சு சாதிச்சிடலாம் என் செல்வமே. நீ உன் மனசோட சக்திகளையும் உடலின் சக்திகளையும் ஒருங்கிணைத்து இரண்டுமே ஒரே விஷயத்தை பத்தி யோசிச்சு அதற்கான வேலைகளை செய்யும்படியாக செய்வதன் மூலமாக உன் வாழ்க்கை ஒரு பரிபூரணத்துவம் அடையும். மனிதர்கள் எப்போதும் தன்னுடைய மனசின் மூலமாக தான் செய்யக்கூடிய செயலின் மூலமாக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா மனிதர்களோட வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரதான் செய்யும். இன்பங்களும் துன்பங்களும் எல்லாருக்கும் மாறி மாறி வரதான் செய்யும். ஆனா எதை பார்த்தும் பயந்து போகாம, எதை பார்த்தும் பதட்டப்படாம, எதை நினைச்சும் கஷ்டப்படாம கவலைப்படாம எல்லாமே சரியாகும்னு உன் மேல நீ முழு நம்பிக்கை வச்சு உன்னுடைய பக்தியை மட்டும் எனக்கு முழுசா கொடு. நானே உன்னை ஆசீர்வதிச்சு உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த காரியங்களையும் உனக்காக வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் என் செல்வமே. உன் மனதின் பிரதிபலிப்புகள் என்னவோ அதை நான் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய உழைப்புக்காக நீ உன் உடலைத்தானே பலப்படுத்துகிறாய். அதே போல நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளும் உன் மனசை பலப்படுத்தி உன்னை தைரியமான ஆளாக மாத்தும். நல்லா உழைக்கிறதுக்கு எப்படி உடல் முக்கியமோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லா வாழ்றணும்னா சில சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன தைரியமும் உனக்கு முக்கியம். மன தைரியத்தோடும் பலத்தோடும் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் நீ எந்த செயலை செஞ்சாலும் நிச்சயமாக அதில் உனக்கு வெற்றி கிடைச்சிடும் என் செல்வமே. நல்ல குணம் இல்லாத அறிவு எப்போதுமே வீணானதும் ஆபத்தானதும் தான். ஏன்னா அறிவு இருந்தா மட்டும் போதாது, நல்ல குணம் இருந்தா மட்டும் போதாது. அறிவில்லாத நற்பண்புகளும் வீணானதுதான், நற்பண்பு இல்லாத அறிவும் வீணானதுதான். ஏன்னா எப்பவுமே அறிவு திறமை எது இருந்தாலும் சரி, கூடவே அவங்களுக்கு நல்ல குணமும் பண்பும் இருந்தால் மட்டும்தான் அவங்கள பத்தி மத்த வெளியில தெரிய வரும். அப்படி இல்லாம எனக்கு நிறைய திறமை இருக்கு, எனக்கு அறிவு இருக்குன்னு ஆணவத்தோடு யார் நடந்து கொண்டாலும் அது வெளி உலகத்துக்கு தெரியாமல் அடுத்தவர் அவங்கள பார்த்து வெறுக்கக்கூடிய அளவில் வீணானதாக பயனற்றதாக போய்விடும் என் செல்வமே. இந்த உலக வரலாற்றை எல்லாரும் தான் படிக்கிறாங்க, அது முக்கியம் கிடையாது. இந்த உலகத்துல நீ வரலாறு படைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டு. உன்னை இந்த கோடானு கோடி பேருக்கும் தெரியணும், கோடிக்கணக்கான மக்களும் உன்னை பாராட்டி வாழ்த்தி பேசணும்னு நான் சொல்லல. உன்னை சுத்தி இருக்கவங்களும் சுற்றத்தாரும் உறவுகளும் உன்னை அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் கூட உன்னை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு உன்னை பாராட்டி பேசும்படி நீ நடந்துக்கிட்டா அது கூட மிகப்பெரிய வெற்றிதான் என் செல்வமே. அப்படி உற்றாரும் சுற்றத்தாரும் உன்னை புகழ்ந்து பாராட்டக்கூடிய வகையில உனக்கான முயற்சிகளை செஞ்சு உன்னுடைய திறமையின் மூலமா நீ இந்த உலகத்தை ஜெயிச்சு காட்டணும். ஆம், நீ மனசு வச்சினா நிச்சயமா அதனால முடியும். ஆனா நீதான் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கும் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய முயற்சிகளை செய்யறதுக்கும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்க. எப்போதும் மனசுல அமைதியா வச்சுக்கோ. அமைதி இல்லையெனில் அனைத்து கனவுகளும் மறைஞ்சு போயிடும், இல்லாட்டி சாம்பல் ஆயிடும். எல்லாருக்குமே கனவுகளும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கதான் செய்யுது. ஆனா அமைதி வேண்டுமல்லவா? மனசுல அமைதியும் நிம்மதியும் இல்லாம உனக்கு எவ்வளவு கனவுகள் இருந்தாலும் அதை ஜெயிக்கவும் சாதிக்கவும் செய்து முடிக்கவும் கூட முடியாது. ஆனா அமைதியான மனசோட நல்ல குணத்தோட உனக்கான கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நீ உழைக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுத்து விடும் என் செல்வமே. நீ ஒருத்தர் மேல உண்மையான நம்பிக்கை வச்சிருந்தீனா அந்த நம்பிக்கை மலையை கூட அசைத்து விடும். உன் நம்பிக்கை ஏமாற்றாத அந்த மனிதரும் நல்லவராக அமைஞ்சிட்டா உன் வாழ்க்கையில அதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம். என்ன நீ உன் மேல வைக்கிற நம்பிக்கையும் நல்ல நபர் மீது வைக்கும் நம்பிக்கையும் இந்த முருகப்பெருமான் என் மீது வைக்கும் நம்பிக்கையும் ஒன்று சேரும்போது உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல நல்ல விஷயங்களை என்னால உனக்கு நடத்தி கொடுக்க முடியும். அப்படிதான் இப்போது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக நான் தயாராயிட்டேன். எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாகவே இதை செஞ்சா அதாயிடுமோ, எப்படி செஞ்சா இதாயிடுமோன்னு அதனுடைய விளைவுகளை பத்தி யோசிச்சு பயப்படுகிற கோழைக்கு வெற்றி என்பது வெகு தூரமாகத்தான் இருக்கும்.
எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல காலடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பயம் வரலாம். ஆனா அதுக்காக என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டு எதுவுமே முயற்சி செய்யாம வாழ்க்கையில அப்படியே இருந்தா எப்படி சாதிக்க முடியும்? எந்த செயலையும் செஞ்சு பார்த்தாதானே தெரியும். விளைவுகள் நல்லதாகவும் இருக்கட்டும் கெட்டதாகவும் இருக்கட்டும், முதல்ல அனுபவத்தை பெறுவதற்கு தயாரான ஆளாயிரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டினா எல்லா செயல்களையும் வெற்றி நிலைக்கு கொண்டு வந்துடலாம். எதுக்கெடுத்தாலும் பயப்படுற கோழையாக நீ இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய சாதனையான என் பிள்ளையாக தைரியமான ஆளாக நீ இருக்கணும். அழகும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு, சாதனைகளும் சாகசமும் கூட நிறைய இருக்கு இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட அற்புதமான உலகத்தில் வாழ்கிற நீ கண்களை திறந்து உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தா மட்டும்தான் உன்னால இந்த சாதனைகளை படைக்க முடியும். அதை விட்டுட்டு உலகத்துல உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம உன் குடும்பம் உன் வாழ்க்கை உன்னுடைய வேலைன்னு உன் வீட்டுக்குள்ளேயே நீ முடங்கி கிடந்தா வெளியில் நடப்பது எதையும் புரிஞ்சுக்கிட்டு மாற்றங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய மாற்றமாக உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல வீட்டிலிருந்து வெளியே வந்து சுத்தி என்ன நடக்குது, யார் எப்படி இருக்காங்க, என்னென்ன செய்றாங்கன்னு எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக உன் வாழ்க்கையிலையும் மாபெரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல மாறக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் என் செல்வமே. உன் குடும்பத்துல உள்ளவங்கள நீயா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களா இருந்தாலும் சரி, இதை இப்படி செஞ்சே ஆகணும்னு கட்டளை போட்டு மிரட்டி பணிய வைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்ய வேண்டாம். ஏன்னா கட்டளை போட்டு அவங்கள கட்டுப்படுத்தி இதை நீ செஞ்சே ஆகணும்னு மிரட்டி செஞ்ச வச்சா அந்த செயல் அவர்களுக்கு வெறுப்பை தான் உண்டாக்கும். அவங்க அதை தொடர்ந்து பின்பற்ற மாட்டார்கள். உன் குடும்பத்துல இருக்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உன் உடன் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உன் துணையாகவே இருந்தாலும் சரி, எதையுமே அன்போடு அவங்களுக்கு எடுத்து சொல்லி செய்ய வைக்கணுமே தவிர கட்டளை போட்டோ அல்லது திட்டியோ குறை சொல்லியோ எதையுமே அவர்களை செய்ய வைக்க உன்னால் முடியாது. ஏன்னா இந்த உலகமே அன்பாலும் பாசத்தாலும் கட்டுப்பட்டதல்லவா. உன்னுடைய உடம்ப நீ எப்படி பாதுகாத்துக்கிறியோ, உடலை எப்படி ஆரோக்கியமா வைக்கணும்னு நினைக்கிறியோ, அதே போல நேர்மையையும் நீ பாதுகாத்து நேர்மையான வாழ்க்கையை வாழ முயற்சி செய். நீ நினைக்கலாம், நேர்மையா வாழ்றவங்களுக்கு இந்த உலகத்துல காலமே இல்லையே, நேர்மையா வாழ்ந்தா ஏமாத்துவாங்களே, நல்லவங்க தானே இந்த உலகத்துல சோதனைக்கு உள்ளாகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள்னு. ஆனா நேர்மையா வாழ்றவங்களுக்கு என்னதான் நான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களை மிகப்பெரிய அளவுல நான் ஜெயிக்க வைப்பேன். அப்படிதான் உன் வாழ்விலும் எவ்வளவு கஷ்டத்திலும் நேர்மையை பின்பற்றி வாழ நினைக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே. நீ தோல்வி அடைஞ்சதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் உனக்கு கொடுத்த தோல்வி என்பது இனிமே நீ செய்யக்கூடிய காரியத்தை கவனமாக செய்ய வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை தான். ஏன்னா இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சின்ன சின்ன விஷயம். நாளைக்கு நீ வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னா இந்த சின்ன விஷயத்தில் தோல்வியை பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமே அல்ல. இந்த சின்ன விஷயத்திலேயே நான் உனக்கு தோல்வியை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ அடுத்தடுத்து கவனமா எல்லா வேலைகளையும் செஞ்சு வெற்றியை தவற விடாமல் தக்க வைத்துக் கொள்வாய்தானே. இனிமேலாவது உன் வாழ்க்கையில வெற்றி நிரந்தரமா பெறணுன்ற எண்ணம் உனக்குள்ள உண்டாகணுங்கிறதுக்காக தான் இந்த முறை சில கஷ்டங்களையும் தோல்விகளையும் கொடுத்தேன். ஆனா இனிமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நிம்மதியான சந்தோஷமான சகல செல்வம் நிறைந்த வாழ்க்கையை வாழத்தான் போற.